இரக்கமும் மன உருக்கமுமான நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற கருப்பொருளில் இந்த வருஷத்திலே நாம் துவங்கின முதல் வாரத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்ததான தலைப்புகள் ஒவ்வொன்றாக வாரம் ஒரு வாரத்தில் ஒரு தலைப்பாக பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் அதனுடைய தொடர்ச்சியாய் 22வது தலைப்பாக விளம்பர தர்மம் என்ற தலைப்பின் கீழே உங்களோடு இந்த நாளின் செய்தியை நான் பகிர்கிறேன். அதற்கு அந்த தலைப்பிற்கான ஆதார வசனம் மத்தேயு எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6:1 மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை என்று சொல்கிறார். நாம் உதவி செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு ஏதாவது வகையில் நாம் உதவும் பொழுது ஒருபொழுதும் நம்மை நாமே விளம்பரப்படுத்தி கொள்ள கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் மிக அதிகமாக கடந்த 10-15 வருடங்களில் வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும். ஏதாவது ஒரு வகையிலே மற்றவர்களுக்கு உதவுகிறோம் என்ற பெயரில் தங்களை விளம்பரப்படுத்தி கொள்வதிலே மனிதர்கள் மிக விஸ்தாரமாக வளர்ந்திருப்பதை நாம் காண முடிகிறது. இயேசு கிறிஸ்துவோ அதை மிக வன்மையாக கண்டிக்கிறார். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது மனுஷர் காண வேண்டும் என்று நீங்கள் செய்யாதிருங்கள் என்று சொல்கிறார். யாருக்காவது உதவி செய்கிறதா இருந்தால் கொடுக்கறது ஒருவேளை ஒரு 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ எவ்வளோ ஒரு உதவி தொகையை கொடுத்துவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்வது வழக்கமாகிவிட்டது. உடனே அதை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க, தங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போட்டுருவாங்க. நாங்கள் இவ்வளோ பேருக்கு உதவி பண்ணியிருக்கோம், இத்தனை பேருக்கு நாங்கள் அரிசி மூட்டை கொடுத்தோம், இத்தனை பேருக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம், இத்தனை பேருக்கு நாங்கள் துணிமணிகள் வாங்கி கொடுத்தோம், இத்தனை பேருக்கு நாங்கள் கம்பளிகள், குளிர்காலம் பார்த்துக்கிட்டிங்களா, அதனால் நாங்கள் எல்லாருக்கும் கம்பளி வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு விளம்பரம், பயங்கர விளம்பரமாயிடும். இதனுடைய பின்புலம் என்ன அப்படின்னா, எங்களுடைய மக்கள் குளிர்காலத்தில் அவர்களுக்கு போர்வை இல்லாமல் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, 200 பேர் இருக்கிறாங்க, எங்கள் ஊர்களில் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் போர்வை வாங்கி தரணும், நீங்கள் ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு இவர் வெளியில் மற்றவர்களிடத்தில் கேட்டு அவர்களிடத்தில் பணம் வாங்கி அந்த பணத்தில் யாருக்கு போர்வை அல்லது உதவி செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு உதவும் பொழுது தனக்கு பணம் கொடுத்தவர்களிடத்தில் தான் இவர்களுக்கு செய்த அந்த உதவியை அல்லது உதவியல்ல இவர்களுக்கு கொடுத்ததான அந்த காரியத்தை தனக்கு கொடுத்தவருக்கு ஆதாரமாக காண்பிக்க வேண்டும் என்று அவசியப்படுவதனாலே இவர்கள் புகைப்படம் எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்தீங்க,
நாங்கள் அதை கொண்டு போய் இவங்களுக்கு இத்தனை பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஆதாரம் காட்டணும். அந்த ஆதாரம் காட்டுவதற்காக எடுக்கப்படக்கூடிய புகைப்படங்கள் 99.9%. நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். தன்னுடைய விளம்பரத்திற்காக எடுப்பது அல்ல. பாதிக்கு மேற்பட்ட ஜனங்கள் தங்களுக்கு கொடுத்த யார் தங்களுக்கு பணம் அனுப்பினார்களோ அவர்களுக்கு ஆதாரம் காட்ட வேண்டும் என்பதற்காக இவர்கள் உதவும் பொழுது அந்த படத்தை எடுத்து அந்த புகைப்படத்தை மற்றவர்களுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் இவர்களுக்கு இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பணும்ல. எனக்கு நீங்கள் இத்தனை 1000 கொடுத்தீங்க, இத்தனை டாலர் அனுப்புனீங்க, நான் அதனால் இவ்வளோ பேருக்கு நான் செஞ்சுருக்கேன், ஒரு ஆளுக்கு இவ்வளவு, இத்தனை பேருக்கு இவ்வளோ ஆச்சு, நீங்கள் இவ்வளோ பணம் அனுப்புனீங்க, நான் போன டாக்ஸி செலவு இவ்வளவு, வண்டி செலவு இவ்வளவு, அதுக்கு நாங்கள் டீசல் ஊற்றினோம், போகிற வழியில் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, அதுக்கு நாங்கள் ரிப்பேர் பண்ணோம், 4 பேர் நின்று நாங்கள் டீ குடித்தோம், எங்களுடைய இந்த செலவு இவ்வளோ செலவு, டோட்டல் இது உங்கள் கணக்கு இவ்வளவு, நீங்கள் 10,000 ரூபா அனுப்புனீங்க, 10,000த்துக்கு இவ்வளோ செலவாயிருச்சு அப்படின்னு கணக்கு காட்ட வேண்டிய இடத்துல இவர்கள் இருந்து அதை புகைப்படம் எடுத்து அவர்களுக்கு ரிப்போர்ட் எழுதுவது மாத்திரமல்ல, அந்த படத்தை தங்களுடைய வலைத்தளங்களிலே போட்டு தங்களுடைய ஆதாயத்தை தேடிக்கொள்வதில் மிக பிரபலமாக இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது இல்லை, கடந்த 10-15 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை அப்படிங்கிறார். நாம் உதவி செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு எந்த நோக்கத்திற்காக உதவி செய்கிறோம்? அவர்களுடைய குறைச்சலிலே அந்த உதவியானது நிறைவாய் அவர்களுக்கு பூரணமாக இருக்க வேண்டும், அந்த குறைச்சலை தாங்க வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய, ஏதோ ஒரு உதவியை செய்துவிட்டு அதன் மூலமாக நாம் ரிப்போர்ட்டை தேடிக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாக நாம் விளம்பரத்தை தேடிக்கொள்ள வேண்டும் என்று முற்படும் பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்கிறார்கள், உண்மையாகவே கொடுத்தவர்கள் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்கிறார்கள். இடையிலே வாங்கி கொடுக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, அவர்கள் எந்த விளம்பரமும் இல்லாமல் செய்யும் பொழுது உண்மையான அதற்கேற்ற பலனை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அதை விளம்பரப்படுத்தி எல்லா இடங்களிலும் தன்னை மேன்மைப்படுத்த முற்படும் பொழுது அதற்கேற்ற எந்த பலனையும் அவர்கள் பெற்றுக்கொள்வது இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதவி பெற்றவரிடம் கணக்கு காண்பிக்க வசதியாக இந்த காலங்களிலே இந்த நடைமுறை வெகுவாய் பிரபலமாகிவிட்டது. நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம், இந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு இவ்வளோ செலவாகுது, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க, 2000 பேர் நாங்கள் கூட்டினோம், இவ்வளோ பெரிய ஹால் எடுத்தோம், இத்தனை பேர், ஒரு ஆளுக்கு இவ்வளவு சாப்பாடு, நாங்கள் சிக்கன் பிரியாணி கொடுத்தோம், மட்டன் பிரியாணி போட்டோம், ஒரு ஆளுக்கு ஒரு தலைக்கு $50 செலவாயிருச்சு, 2000 பேர் வந்திருக்கிறாங்க, இத்தனை $10,000 எங்களுக்கு செலவாயிருச்சு, அதனால் எங்களுக்கு கணக்கு அனுப்புங்க அப்படின்னா அங்கே உடனே கணக்கு அனுப்புனா அவங்க இன்றைக்கி நிறைய கூட்டங்கள் கணக்கு காண்பிப்பதற்காக கூட்டத்தை கூட்டுவதற்கு முற்பட்டு அநேக ஒரு தலைக்கு இவ்வளவு என்று பில்லு போட்டு பில்லு காண்பிப்பதிலே பிரபல்யம். ரொம்ப இந்தியாவிலே ஆந்திராவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட நடைமுறை பிரபலமாகி இருக்கிறதை நாம் ஒவ்வொருவரும் அறிவோம். இந்த வருஷத்தில் நாங்கள் இத்தனை கூட்டம் நடத்தணும், ஒரு கூட்டத்துக்கு இவ்வளோ செலவாகும், இத்தனை பேர் வந்திருக்கிறாங்கன்னு ஒரு விளம்பரம். அதனால தான் விளம்பர தர்மம் அப்படின்னு
இந்த தலைப்பு போட்டிருக்கிறேன். தன்னுடைய கையிலிருந்து ஒரு பருக்கை கூட இழந்து விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கக்கூடியவர்கள் தேவ ஊழியர்கள் என்ற பெயரிலே சாதுரியமான கமிஷன் ஏஜென்ட்டுகளாக ஏராளமானவர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடியும். கமிஷன் ஏஜென்ட்னு முன்னாடி போர்டே போட்டிருப்பாங்க, இப்போ இருக்கான்னு தெரில. சந்தை வெளிகளில் போனீங்கன்னா அதில் போர்டு போட்டிருப்பான், வாழை மண்டி கமிஷன் ஏஜென்ட்டு, பருப்பு வகைகள் கமிஷன் ஏஜென்ட்டு, அரிசி வியாபாரி கமிஷன் ஏஜென்ட்டு அப்படின்னு அவங்க போர்டு போட்டிருப்பாங்க. அப்படின்னா அவங்க என்ன நோக்கம் அப்படின்னா, இவர்கள் வாங்கி விற்பவர்கள், அதுக்கு இவர்களுக்கு ஒரு கமிஷன் வருகிறது. அதை அவங்களே எழுதி போட்டிருப்பாங்க. நாங்கள் இந்த இடத்துலேருந்து வாங்குகிறோம், எங்களுக்கு ஒரு கமிஷன் நாங்கள் வச்சு உங்களுக்கு நாங்கள் விற்கிறோம். அதுபோல் இப்பொழுது மற்றவர்களிடத்திலிருந்து அல்லது வெளிநாடுகளிலிருந்து இவர்களுக்கு உதவ வேண்டும், இவர்கள் குறைவு பெற்றிருக்கிறார்கள் என்று பெற்று தருபவர்கள் அதில் இடையிலே ஒரு கமிஷனை, அப்படிதான் நான் சொல்லணும், வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு அந்த பணத்தை, அந்த உதவிகளை பெற்று தருவதிலே இவர்கள் கமிஷன் ஏஜென்ட்டுகள் என்று சொல்ல முடிகிறது. ஆரம்ப காலத்திலே எப்படிப்பட்ட வளர்ச்சி நம்முடைய குடும்பத்தில் இருந்தது, ஆனால் இப்படி உதவி செய்வதனாலே, இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்துவதனாலே வந்ததான உதவி தொகையிலிருந்து தங்களுக்கு எப்படி வளர்ச்சி இருந்தது, அதிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி தரம் உயர்ந்தது என்று பார்க்கும் பொழுது இந்த வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ உதவி என்பது, நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், அதில் ஒரு நாளும் விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடாது. நம்முடைய தேவைகள் நம்முடையது, மற்றவர்களுடைய தேவைகள் மற்றவர்களுடையது. இன்றைக்கி எத்தனை இடங்களிலே நாம் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாய், ஆதாயப்பட்டு கொள்ளும்படியாய் சூழல்களை ஏற்படுத்தி அதிலே லாபம் பார்க்கிற ஜனங்கள், மற்றவர்களது ஏழ்மையை காரணம் காட்டி 10 என்ற தசமபாக கணக்கை போல தன்னுடைய சேமிப்பிலே நாம் பலுகி பெருகிவிடக்கூடாது. நீங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால், ஐயா எங்கள் ஊரில் ஒரு 3 குடும்பம் இருக்குது, 5 குடும்பம் இருக்குது, 15 குடும்பங்கள் இருக்குது, அவர்களுக்கு இந்த வருஷத்தில் நான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்யணும், நீங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்துல நீங்கள் உங்களால் செய்ய முடியலை, ஆனால் உங்களுக்கு மனம் இருக்கிறது, தெரிந்தவர்களிடத்தில் நாம் கேட்டு அவர்களுக்கு வாங்கி கொடுக்கும் பொழுது அது அப்படியே கொடுக்கறதுல எவ்வளோ பெரிய நன்மை. இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தானே அவர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு உதவி செய்தார்கள். அதை அப்படியே நாம் வாங்கி கொடுக்குறோமா, அதை அப்படியே நாம் கொடுக்குறோமா, அல்லது அதில் ஒரு தொகையை வஞ்சகம் வைத்து உதவி செய்கிறோமா? இது கொடுப்பவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஊரில் பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா பலருக்கு கொண்டாட்டம் தெரியும். கடந்த நாட்களில் கொரோனா வந்தது, சுனாமி வந்தது. ஒருவேளை கேட்பதற்கு உங்களுக்கு கூச்சமாக அல்லது கோபமாக இருக்கலாம், ஆனால் உண்மை அதுதான்.
சுனாமி பணக்காரன், கொரோனா பணக்காரர்கள் நிறைய பேரை இந்த காலத்தில் பார்க்க முடியும். சுனாமி வந்த பொழுது அந்த பெயரை எத்தனை பேர் பயன்படுத்தினார்கள். எவ்வளவோ உதவிகள் வந்தது வெளிநாடுகளிலிருந்து. ஐயோ ஐயோன்னு மனம் பதைத்து போய் என்னால் நாங்கள் போய் செய்ய முடியல, ஆனால் நீங்கள் போகிறீங்க, நாங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்கள் தயவு செய்து அந்த குடும்பங்களுக்கு கொடுத்து விடுங்கள். அவங்க வீடை இழந்திருக்கிறாங்க, மனைவி இழந்திருக்கிறாங்க, கணவனை இழந்திருக்கிறாங்க, பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள், பெற்றோரை இழந்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறார்கள். ஏதாவது நான் ஒரு $10 ஒரு 10 திராம்ஸையாவது 100 திராம்ஸையாவது நான் கொடுத்து உதவணும் அப்படின்னு என்னுடைய மனம் தோன்றுகிறதே என்று பணம் அனுப்பினவர்கள் அந்த பணத்தை வாங்கி கொண்டு அவர்களிடத்தில் போய் அந்த உதவிகளை பரிமாறினவர்கள் எத்தனை பேர் நடுவிலே கமிஷன் ஏஜென்ட்டுகளாக வளர்ந்து இன்று செழிப்பாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அந்த நேரத்தில் கண்கூடாக அந்த சம்பவத்தை பார்த்த ஜனங்கள் இன்றும் அநேகர் நம்மில் இருக்கிறார்கள். சுனாமி பணக்காரர்கள். இதை தாண்டி நிறைய பேசினா நான் வாயிலிருந்து வேறு ஏதாவது உண்மைகள் வந்துடக்கூடாது, இது பொது தளம். ஆனால் நமக்கு தெரியும் சுனாமி எப்படி பயன்பட்டது பலருக்கு, கொரோனா எப்படி பயன்பட்டது, மழை வெள்ளம் வந்து பேரழிவு வந்த பொழுது அதை காட்டி எத்தனை பயன்படுத்தப்பட்டது. பணம் கொடுத்தவர்கள் உண்மையாகவே அதை வாங்கி உதவினவர்களை நான் பேசவே இல்லை. எத்தனையோ ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா அதை வாங்கி கொடுப்பதுக்கும் ஒரு கிருபை வேண்டும் அல்லவா. எனக்கு ஒரு 15 செல்வந்தர்களை தெரியும் அப்படிங்கிறது நம்முடைய பலம். கஷ்டப்பட்டவர்கள் அவசியப்படுகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட செல்வந்தர்களை தெரியாமல் இருக்கலாம். இப்போ இடையில் இருப்பவர்கள் பண உதவி செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்களை அணுகி, ஐயோ எங்களுடைய குடும்பங்கள், எனக்கு தெரிந்த குடும்பங்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் என்னுடைய பலத்தினாலே சில உதவிகளை நான் செய்ய போகிறேன், நீங்களும் உங்களுடைய மனம் இருந்தால் அவர்களுக்கு செய்வதற்கு முற்பட்டால் நீங்கள் போய் அவர்களுக்கு நேரடியாக செய்யலாம், அல்லது எனக்கு கொடுத்தால் அதை நான் அவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்று எத்தனையோ ஜனங்கள் அப்படி உதவிகரமாக உதவி பாலமாக இருக்கிறார்கள். அவர்களை நான் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் இடையிலே தரகர்களைப் போல கமிஷன் ஏஜென்ட்டுகளாக இருந்து செயல்படுத்தக்கூடாது, படக்கூடாது, விளம்பரப்படுத்தி கொள்ளக்கூடாது என்கிற தலைப்பை மாத்திரம்தான் இப்பொழுது நான் அதை இந்த செய்தியிலே கொண்டு வருகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கிறேன். ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னுடைய விளம்பரத்தை தேடிக்கொண்டால் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு உதவி இருக்குது பாருங்க. சுயமாய் சம்பாதித்த காரியத்தை கொடுக்கும் பொழுது நான் நேரடியாக போக முடியவில்லை, ஆகவே என் சார்பாக நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று ஒருவரிடத்திலே கொடுத்து அனுப்பும் பொழுது கொடுப்பவன் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்கிறான். ஆனால் இடையிலே இருந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக பயன்படுகிற அந்த உதவிக்கரங்கள், இடையிலே இருக்கக்கூடிய உதவிக்கரங்கள் யாருக்கும் தெரியாமல், ஐயா எங்களுக்கு அவர் கொடுக்க சொன்னார் இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பதை விட தான் கொடுப்பதாக மற்றவர்களுக்கு தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா,
இந்த வாங்கி கொள்கிற ஐயா இவர் கொடுக்குறாரு அப்படின்னு அவருக்கு புகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஜனங்கள் என்ன நடக்கிறது அப்படின்னா, அந்த வசனத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நீ தர்மம் செய்யும் பொழுது மனுஷரால் புகழப்படுவதற்கு நாம் முற்பட்டால் மனுஷர் அந்த புகழ்ச்சியை கொடுத்து விட்டார்கள், அந்த பலன் முடிந்து விட்டது. ஆனால் அதற்கான பலன் தேவனுடைய கரங்களிலிருந்து வர வேண்டியது நின்று போய்விடுகிறதாம். இப்போ புரியுதா அந்த வித்தியாசம்? நான் சிலருக்கு உதவி செய்யும் பொழுது என்னுடைய வலது கை செய்கிறது இடது கை காணக்கூடாது அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ 4 பேருக்கு தெரிகிறது மாதிரி நான் உதவி செய்து விட்டால், அதை அவர்கள் புகழ்ந்து விட்டால், மற்றவர்கள் மத்தியிலே புகழ்ந்து விட்டால், எனக்கு வரவேண்டிய பரலோகத்திலிருந்து வர வேண்டிய நன்மை எனக்கு வராமல் போய்விடுகிறது. ஏன்னா மனிதர்கள் ஆல்ரெடி புகழ்ந்து விட்டார்கள். அப்போ தேவன் தன்னுடைய பலனை எனக்கு கொடுக்காமல் இருந்து விடுகிறார். மனிதர் கையிலிருந்து வர வேண்டிய பிரதிபலன் எனக்கு பெரியதாக இருக்குமா, அல்லது தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய வருகிற பிரதிபலன் அதிகமாக இருக்குமா? அப்போது நான் செய்கிற ஒரு உதவி, அது சிறு உதவியோ பெரிய உதவியோ, அதை நான் விளம்பரப்படுத்தாமல் யாருக்கும் தெரியாமல் கண்ணு வச்சது மாதிரி ஒருத்தருக்கும் தெரியாமல் நான் உதவி செய்தால் அதற்கேற்ற பலனை பல மடங்காக பரலோகத்திலிருந்து தேவன் எனக்கு அதை தருவார். நான் விளம்பரப்படுத்தி விட்டால், ஆஹா பிரதர் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவார்ப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்ச கதை. ஏன்னா அந்த பலன் அங்கே அந்த ஒரு சின்ன புகழ்ச்சியிலே அந்த பலன் முடிந்து விட்டது. தேவனிடத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய பிரதிபலன் வராமல் போய்விடும். எது மேன்மை? நாம் தான் முடிவு பண்ணணும். யோபு ரொம்ப அழகாக ஒரு வசனத்தை சொல்கிறார் பாருங்க. 31வது அதிகாரம் 16வது வசனத்திலேருந்து, நான் அடிக்கடி இந்த வசனங்களை நான் வாசிக்கிறது உண்டு. 16லேருந்து வாசிக்கிறேன். எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ? என் சிறு வயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளருவது போல என்னோட வளர்ந்தான். நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கையிலாக கொடுத்து நடத்தினேன். ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் இல்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது, அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை இருந்ததும், ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால், என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக. எவ்வளவு அற்புதமான ஒரு காரியத்தை அவர் சொல்றார் பாருங்க. உதவி என்பது எந்த பிரதிபலனும் இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நம்ம 10 ரூபாய் சம்பாதிக்கிறோமா, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறவர்கள் இருக்கிறவர்களாக இருந்தால், அதில் 10 ரூபாயை நாம் உதவி செய்வதற்கென்று நம்மளால் எடுத்து வைக்க முடியாதா? ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் 2 நம்பர் 3 சிம் கார்டுகளை வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு சிம் கார்டுக்கும் இன்டர்நெட் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு வெறும் சிம் கார்டுக்காக தொடர்பு கொள்வதற்காக நீங்கள் இத்தனை வசதிகளோடு செலவு செய்யும் பொழுது, அதை உதவுவதற்கென்று எவ்வளவு செலவு பண்ணுறீங்க? தேவனுக்கு என்று அதை எவ்வளவு செலவு பண்ணுறீங்க? மற்றவர்கள் கஷ்டப்படுகிறவர்களுக்கென்று எவ்வளவு ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள்? அதை
தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 112வது பாடல் 9வது பத்தியிலே இப்படி பார்க்கிறோம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 19:17, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் நிச்சயமாக திரும்ப கொடுப்பார். அவன் கொடுத்ததை ஒரு நாளும் அவர் கடன்காரனாக இருந்து விடவில்லை. நான் ஒரு ஏழைக்கு நான் உதவி செய்கிறேன்னா, அதை விளம்பரப்படுத்திட்டேன் அப்படின்னா, அந்த விளம்பரத்திற்கு அந்த மனிதன் அல்லது சுற்றி நிற்பவர்கள் என்னை புகழ்ந்து விட்டால் அதற்கான பலன் அதோடு வந்து விட்டது, முடிந்து விட்டது. நான் அமைதியாய் யாருக்கும் தெரியாமல் சத்தமே இல்லாமல் எந்த விளம்பரமும் செய்து கொள்ளாமல் ஒரு உதவியை நான் செய்யும் பொழுது அதற்கேற்ற பலனை அது கடவுளுக்கு கொடுப்பதாக வேதாகமம் சொல்கிறது. அந்த பலனை தேவன் எனக்கு தருவாராம். நான் 10 ரூபா கொடுத்தா அவர் கையிலேருந்து எனக்கு இந்தா 10 ரூபா நேற்று கொடுத்தல இருந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறதில்லை. அவர் தன்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி கொடுக்கிறார். அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 11வது அதிகாரம் 41வது வசனம், உங்களுக்கு உண்டானவைகளில் நீங்கள் பிச்சை கொடுங்கள். நல்லா கவனிங்க. உண்டானவைகளில் எனக்கு என்ன இருக்குதோ, என்னுடைய சம்பாத்தியம் என்ன இருக்கோ அதில் இருந்து நான் கொடுக்க வேண்டும். அப்பொழுது சகலமும் சுத்தமாக இருக்கும். எனக்கு என்ன உண்டாயிருக்கோ நான் அதை கொடுக்க வேண்டுமே ஒழிய அங்கேருந்து வாங்கி அதை என்னுடையது போல நான் கொடுக்கக்கூடாது. வாங்கி கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் வாங்கி அது என்னுடையதை போல நான் மற்றவர்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது அது தவறு. அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கவனிச்சிங்களா? குறைச்சலுள்ளவனுக்கு நான் கொடுக்கணும்னா தனக்கு உண்டாயிருக்கும்படி, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் நான் உழைத்து என்னுடைய கைகளினாலே நல்ல வேலை செய்து நான் இதை கொடுக்கும் பொழுது தேவன் எனக்கு அது நன்மைகளை கொடுக்கிறார். வாங்கி கமிஷன் ஏஜென்ட்டுகளை போல நான் வாங்கி கொடுக்குறவனாக இருந்தால் விளம்பரமே இல்லாமல், ஐயா இவங்க உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, இந்த இடத்துலேருந்து எனக்கு உதவி வருது, இவர்கள் உங்களுடைய நிலைமையை நான் அவர்களிடத்தில் பேசினேன், அவர்கள் இதை உதவி செய்ய சொன்னார்கள், இது அவருடைய பணம் அப்படின்னு நான் கொடுத்தால் அதனுடைய தர்மம், அதனுடைய பலன் எனக்கு தேவன் கொடுக்குறாரு. அதை விட்டுட்டு சத்தம் இல்லாமல் எங்கேருந்து வருதுங்கிறதே நான் சொல்லுவதல்ல, எப்படி வருதுங்கிறதையும் சொல்லுவதில்லை. நான் உதவி செய்தது போல நான் மற்றவர்களுக்கு உதவி செய்தால் அந்த பலனை தேவன் கவனிக்கிறவர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 12வது வசனம், ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, நல்லா கவனிங்க, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். எனக்கு உதவி செய்யணும்னு எனக்கு விருப்பம் இருந்தால் எனக்கு உள்ளதில் எனக்கு என்ன இருக்கோ நான் அதை உதவி செய்யும் பொழுது அதனுடைய பலனை நான் பெற்றுக்கொள்கிறேன். உள்ளதின்படி அங்கீகரிக்கப்படும், இல்லாததின்படி அல்ல. யாத்ராகமம் 35ஆம் அதிகாரம் 5வது வசனம், உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள், மனமுள்ளவன் எவனோ அவன் அதை கொண்டு வரட்டும். என்ன இருக்கோ அதை நீங்கள் கொண்டு வந்து செலுத்துங்க. எனக்கு என்னால் என்ன முடியுமோ விளம்பரப்படுத்தாமல் நான் அதை செயல்படுத்த வேண்டும். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 35வது வசனம், இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். நான் வாங்கி கொடுப்பதா இருந்தால்
வாங்கி ஒரு இடத்துலேருந்து வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுப்பதாக இருந்தால், பெற்றுக்கொள்ளுகிறவர்களிடத்தில் நான் யாரிடத்தில் கொடுக்கிறேனோ அவர்களிடத்தில், ஐயா இவங்க கொடுத்தாங்க, உங்களுடைய தேவையை நான் பார்த்தேன், என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதனால் இவர் எனக்கு தெரியும், அவரிடத்துல நான் கேட்டு அவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார் அப்படின்னு தெரியப்படுத்தி அந்த சோர்ஸை நான் வெளிப்படுத்தினால் எனக்கு தேவன் தர வேண்டிய பலனை எனக்கு தருவார். ஏதோ நான் கொடுப்பது போல இவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால், அப்போ அந்த மனுஷன் ஐயா இவர் இவ்வளோ செய்கிறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பலனோடு எனக்கு நின்று போயிடும். உண்மையான அந்த பலனை தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்து விடாது. ரகசியமாக அவர் இவர்களுக்கு செய்த அந்த காரியத்தை அவர்கள் அந்த பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் புதிய தலைப்பிலே நான் அடுத்த சனிக்கிழமை உங்களை நான் சந்திக்கிறேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.